மக்களே, வீடியோ பாருங்கள். ஒரு கேபேஜ் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கல்யாண வீட்டு சுவையில் இருக்கும். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். ஒரு பல்லாரி, 4 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு மீடியம் சைஸ் கேபேஜ் இந்த அளவு வெட்டி வச்சுருக்கேன். 2 ஸ்பூனு பருப்பு, சிறுவைத்தம் பருப்பு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சுக்கணும். கொஞ்சம் தேங்காய், கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம். எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். தேங்காய் எண்ணெய், பொரியலுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி செய்தால் நல்லாயிருக்கும். கடுகு, உளுந்தம் பருப்பு பொரிஞ்சதோடு சீரகம் போட்டுக்கலாம். அதோட வெட்டி வச்சு எல்லாத்தையும் சேர்த்து போட்டுக்கலாம். 2 நிமிஷம் கிண்டி கொடுத்துக்கலாம். இந்த பருப்பு போட்டு 2 கை தண்ணி ஊற்றி மூடி வச்சா போதும். அது ஒரு பாதி அளவு வந்துடும். பருப்பு ரொம்ப வெந்து குழஞ்சும் போயிடக்கூடாது. இப்படி தான் வெந்திருக்கணும். கேபேஜை போட்டு கிண்டி எடுத்துகிட்டு உப்பு தேவையான அளவு போட்டு தேங்காய் போட்டுக்கலாம் லாஸ்ட்டில். சிலவங்க கேபேஜுக்கு பிடிக்கவே செய்யாது, சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கும் இப்படி செய்தால் சாப்பிடுவாங்க, நல்லாயிருக்கும்.